ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மோடி அடிக்கடி வராரு, பேசுகிறாரு, அழிப்பேங்கிறாரு, ஒழிப்பேங்கிறாரு. வெள்ளம் பாதிக்கும் போது வராத மோடி, புயல் தாக்கி சேதத்துக்கு உள்ளாகும் போது வராத மோடி, ஏன் நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நீட்டுக்காக 22 பிள்ளைகள் இறந்தார்களே அப்பொழுது வராத மோடி, பல போராட்டத்திற்காக விவசாயிகள் மாண்டு போனார்களே அப்பொழுது வராத மோடி, ஆளுநருங்கிற பேரில் ஒரு ஆள் இங்கே உட்கார வச்சுக்கிட்டு இன்றைக்கி இவ்வளோ குடைச்சல் கொடுக்கும்பொழுது அங்கே என்ன பிரச்சனை நடக்குது, இந்த தமிழகமும் நம்மளுடைய இதில் தானே கட்டுப்பாட்டில் இருக்குன்னு வந்து எட்டி பார்க்காத மோடி, ஏன் நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்துக்கே வராத மோடி இப்போ அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போகிறாருன்னா வேறு ஒன்றும் இல்லை, தேர்தல் வரப்போகுது அதுக்காக வராரு. கடவுளின் பெயரால் நீங்கள் இன்றைக்கி அரசியல் செய்கிறீங்க, கடலுக்கு அடியில் போய் அரசியல் பண்ணுறீங்க. நாங்கள் அதை கிண்டல் பண்ணல. இன்றைக்கே முத்தமிழர் கலைஞர் சொன்னதானே, கோயில் கூடாது என்று சொல்லவில்லை, கோயில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிட கூடாது என்று தான் நான் கூறுகிறேன் சொன்னவர் கலைஞர். ஏன் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னார்? வறுமையை ஒழிப்போம், நாங்கள் வறுமையை ஒழிப்போம் என்று சொன்னார். இன்றைக்கி வறுமையை ஒழிச்சாரா? பேசுறதெல்லாம் என்ன, திமுகவை ஒழிப்பேன், திமுகவை அழிப்பேன் தானே இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. வறுமையை ஒழிக்கிறத பற்றியா நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆக அப்படிப்பட்ட மோடி அவர்கள் அவருடைய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஆயோக் என்கின்ற அந்த குழுவே சொல்லுது, ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வறுமையோட பாதிப்பு இல்லாத மாநிலம் எதுவென்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். ஏறத்தாழ 2.2% பேர் தான் வறுமையில் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்கிறான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு பொறாமை, என்னப்பா திராவிட மாடல்னு சொல்லி இப்படி எல்லாருடைய வாழ்க்கையை மேம்படுத்திட்டே போனாங்கன்னா நாங்கள் எப்படி அரசியல் செய்வது என்பதுதான் மோடியோட கவலை இன்றைக்கு. ஆக இந்த 2.2% என்று வரும்போது அதிலும் 5 லட்சம் பேரை இன்றைக்கு கணக்கு எடுத்து நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அந்த 5 லட்சம் பேர் யார் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும் என்கிற விதத்தில் அதற்கு தனியாக ஒரு திட்டத்தை இன்றைக்கு அவர் தீட்டியிருக்கிறார். ஆக இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து செய்யும்பொழுது அவங்களுக்கு பொறாமை. சரி, நாம் குஜராத் மாடல் 2014 சொல்லி எப்படியாச்சும் உட்காந்துட்டோம். ஆனால் இவங்க திராவிட மாடல்னு சொல்லி இன்றைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நோக்கி இந்த தமிழகத்தை கொண்டு செல்லும் பொழுது நாளைக்கு நம்முடைய இடத்திற்கே ஆபத்து வந்துடும் போல இருக்குது. இதே தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பிரதமராக வந்தாலும் வந்துடுவார் பாருங்கிற பயம்தான் இன்றைக்கு உங்களை பேச வைக்கின்றது. ஆனால் தான் நேற்று நான் திருச்சியில் பேசும்போது சொன்னேன், கூட்டத்தில் பேசும்போது சொன்னேன், மோடி அரசு மிரட்டுனா பயந்து போகிறதுக்கு நாங்கள் அண்ணா திமுக அல்ல, இது அண்ணாவின் திமுக என்று நான் சொன்னேன். மோடி அவர்களே, நீங்கள் இந்தியாவில் எந்த இடத்திற்கு வேண்டாம் சென்றிருந்திருக்கலாம், அங்கே இருக்கிற நாடெல்லாம் வேறு நாடு, இது எங்கள் அண்ணாவுக்கு உருவாக்கிய தமிழ்நாடு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. உரிமைக்காக இன்றைக்கு மாநில உரிமை என்று வரும்பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.